அதனால பல பக்தர்கள் வேண்டுகோளுக்கிடங்க இப்பொழுது அந்த யூடியூப்ல இந்த நிகழ்ச்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் போடுறோம், பார்க்குறவங்க அதில் பார்க்கலாம். தேவதைய மகாபாரதம் விட்டுவானும் போட்டா வரும். அவனை 86 தேசத்து ராஜாக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள் அத்தனை பேர் இருக்கிறாங்க. கருடாகரமா இருக்குதான் ராஜஸ்வ யாகத்தினுடைய அந்த யாக மண்டப அமைப்பு கருடன மாதிரி இருக்குது. கருடனை போல அமைத்திருக்கிறார்கள். வேதவியாசர் வந்திருக்கிறார். அந்த வேதவியாசரிடத்திலே தர்மராஜா கையெடுத்து வணங்குறார். வியாச பகவான் சொன்னார், தர்மா, உங்க அப்பா பாண்டு மகாராஜா இருந்து செய்ய வேண்டிய யாகத்தை நீ செய்ய போற. சந்திர குலத்திலே 100 அஸ்வமேத யாகத்தை செய்தவன் நகுஷ மகாராஜா. 100 அஸ்வமேத யாகத்தை பண்ணார். அவருக்கு பிறகு எல்லாரும் யாகம் நடத்தினார்கள், உத்தம யாகம் நடத்தினார்கள், இது போல சிறப்பான யாகத்தெல்லாம் நடத்தினார்கள். இதுவரையிலும் ராஜசூய யாகத்தை இந்த சந்திர குலத்திலே பிறந்தவர்களில் யாரும் நடத்தியது கிடையாது. ஆதியிலே சந்திரன் பிறந்தான், சந்திரன் பிள்ளை புதன் பிறந்தான், புதன் பிள்ளை புருவா பிறந்தார், புருவா பிள்ளை ஆயு பிறந்தார், ஆயு பிள்ளை நகுஷன் பிறந்தான், நகுஷன் பிள்ளை இயாதி பிறந்தார், இயாதி பிள்ளை பூரு பிறந்தார், பூரு மகன் ஜனமேஜயன், ஜனமேஜயன் பிள்ளை பிராசினன், பிராசினன் பிள்ளை சயாதியாம், சயாதியாம் பிள்ளை சார்வே பௌமன், சார்வே பௌமன் பிள்ளை சயசேனன், சயசேன் பிள்ளை சுரவிடனன், சுரவிடனன் பிள்ளை பௌமராஜன், பௌமராஜன் பிள்ளை நைதானியன், நைதானியன் பிள்ளை குரோத மன்னன், குரோத மன்னன் பிள்ளை தேவாபி, தேவாபியின் பிள்ளை உருசுகன், உருசுகன் பெயர் அருசுகன், அருசுகன் பெயர் வரராஜன், வரனுக்கு பிள்ளை தடராஜன், தடனுக்கு பிள்ளை நீலராஜன், நீலனுக்கு பிள்ளை துட்டியந்தன், துட்டியந்தனுக்கு பிள்ளை பரதன், பரதனுக்கு பிள்ளை பூமன், பூமனுக்கு பிள்ளை சுகோத்திரன், சுகோத்திரன் பிள்ளை அத்திகன், அத்திகன் பிள்ளை நிகும்பன், நிகமனுக்கு பிள்ளை அசாமீனன், அசாமீனன் பிள்ளை செவ்வர்ணன், செவ்வர்ணன் பிள்ளை குருராஜன், குருவின் பிள்ளை பருட்சுத்தை, பருட்சத்தின் பிள்ளை பிரதீபன், பிரதீபனுக்கு பிள்ளையாக சந்தன மகாராஜா, சந்தன மகாராஜாவுடைய பிள்ளையாக கங்கையினுடைய மணிவயிற்றிலே உங்க தாத்தா பீஷ்மாச்சாரி வந்து பிறந்தார். பரிமளகந்தைக்கும் சந்தன மகாராஜாவுக்கும் சித்திராங்கத விசித்திரவீரன் வந்து பிறந்தார். அந்த சித்திராங்கதர் விண்ணுலகம் போய் சேர்ந்து விசித்திரவீரனுடைய மனைவி அம்பிகை இடத்திலும் அம்பாளை இடத்திலே வேதவியாசர் அருளாலே அம்பிகை இடத்திலே உங்க பெரியப்பா திருராற்றே அம்பிகை இடத்திலே உங்க அப்பா பாண்டு மகாராஜா விசித்திரவீரிய விண்ணுலகம் போய் சேர்ந்த பிறகு பிள்ளையா வந்து பிறந்தார். வேலைக்காரிக்கு விதிராழ்வார் வந்து பிறந்தார். இவர்களில் இதுவரையில் யாருமே ராஜசூய யாகம் செய்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு யாகத்தை தர்மராஜா நீ செய்ய இருக்கிறாய். பாண்டவர்களே, நீங்கள் எல்லாம் உங்கள் அண்ணாவோடு சேர்ந்து இந்த யாகத்திற்கு வேண்டிய பொருள்களை சேர்த்து திரவியங்களை சேர்த்து யாகம் நடக்க போதை ஓரோர் தலைவராய் ஓரோர் ஆண்டலும் கோரும் வகையில் ஓரோர் தலைவரார் ஓரோர் ஆண்டி உளம் பூர்வ வகையினோடும் கொள்டராயிர ஆரடல் பிறந்த மாநரத்தில் மைந்தரிக்கு பேரடல் வளர்த்திடும் பெற்றி பெற்றனல் ஓரோர் தலைவராய் ஓரோர் ஆண்டலும் கூறும் வகையினோடு கொள்ளையர் ஆயினும் ஆரல் வளர்த்திடும் அறத்தின் மைந்தருக்கு ஆரல் பிறந்தமான் அறத்தின் மைந்தருக்கு பேரழல் வளர்த்திடும் பெற்றி பெற்றாலே ஓரோர் தலைவராய் பாஞ்சாலை மணந்து கொண்டு ஆண்டுக்கு ஒருவராக நீங்கள் திரௌபதியோடு வாழ்ந்து கொண்டு வருகிறீர்கள். இப்ப இவ்வளவு நாள திரௌபதி கூட ஆண்டுக்கு ஒருவராக வாழ்ந்தீர்கள். ஆனா இந்த ராஜசூய யாகத்துல இப்ப தர்மராஜா பாண்டு மகாராஜா இருந்து நடத்த வேண்டிய ராஜசூய யாகத்தை அவர் நடத்த போறார். உங்கள் தாய் குந்தமாதேவி அமர வேண்டிய இடத்துல பாஞ்சாலி உட்கார போறார். அதனால நீங்க ராஜசூய யாகத்துல பீமா, அர்ஜுனா, நகுலா, சகாதேவா நீங்க 4 பேரும் பாஞ்சாலி எப்படி தெரியுமா நினைக்கணும்? தாயும் தர்மவல்லியோ தந்தையோ
மகம் செய்வேந்தரே மைந்தர் நீர் நால்வரும், நீங்க 4 பேரும் பிள்ளைகள். மகம் செய்வேந்தனே தந்தையும் தாயும் இத்தருமே வல்லையே. பஞ்சாலி அம்மாவுக்கு இங்க ஒரு பேர் வருது, என்ன பேர் தெரியுமா? தருமவள்ளி. கிருஷ்ணருடைய தங்கை என்பதனாலே கிருஷ்ணை, யாகசேனுடைய யாகத்திலே தோன்றியதனாலே யாகசேனை, தீயினுடைய ரூபமாக எழுந்து வந்ததனாலே திரௌபதி. வண்ணமகள் ஒப்பனமகள் ஒரு விரதத்தை சார்வாளாயின் அந்த விரதம் முடிக்கிற வரைக்கும் அந்த எடுத்த விரதத்திலிருந்து எடுத்த சபதத்திலிருந்து பின்வாங்க மாட்டா. அதனால அவளுக்கு விரதசாரணின்னு பேர். ராடதேசத்துல விரதசாரணின்னு பேரு. இங்க ராஜசோயாக மண்டபத்துல அந்த அம்மாவுக்கு பேர் என்ன தெரியுமா? தருமவள்ளி. தாயும் இத்தருமே வல்லையே. குந்தியும் பாண்டவும் என்று கொன்மீனே. இன்று தொடங்கி இந்த பிறவி முழுவதும் குந்தியாக பாஞ்சாலை நினைக்கணும், பாண்டு மகாராஜாவாக தருமர் நினைக்கணும். மாற்றி வேற எதுவும் நினைக்க கூடாது. சரிங்க தாத்தா. ஏன்னா யாக மண்டபத்தில் அமர்ந்திருக்கிற பாஞ்சாலியை நீங்க வேறு மாதிரி நினைப்பீர்கள். ஆனால் யாகத்தினுடைய புனிதம் கட்டணும். இதுக்கு வேற வழியே கிடையாது அர்ஜுனா. முன்பாவது நீ நினைத்த பாவம் தீர 1 வருஷம் தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தீங்க. அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அதனால அவளை யாரும் தீய எண்ணத்தோடு, அதாவது நம்முடைய மனைவி என்று நீங்க நோக்கக்கூடாது. அம்மாவா தான் பாஞ்சாலியை நினைக்கணும். தந்தையாக தர்மராஜாவை நினைக்க வேண்டும் என்று உரைக்கிறார். அப்படியே ஆகட்டும் தாத்தா. தர்மராஜா எல்லாருக்கும் வேலை கொடுக்கிறார். எல்லாருக்கும் வேலை வழங்குகிற பொழுது மாலை முன் வணங்கி கங்கை, மாலை முன் வணங்கி கங்கை மைந்தனை வணங்கி யாகசாலை நோக்கும் வேந்தல் தம்பியை நோக்கி முன்னே வேலையின் மணலில் சாரும் மிகிசனம் மருந்த தேவர் ஆலயத்து அமுதமன்ன அடிசெல்லி அழைத்தே என்றார். மாலை முன் வணங்கி கங்கை, கங்கை மைந்தனாக விளங்கக்கூடிய பீஷ்மாச்சாரியை வணங்கி வரவேற்கிறார் தர்மராஜா. துரோணாச்சாரி எல்லாரையும் வரவேற்கிறார். வரவேற்ற பிறகு தம்பி அர்ஜுனானி வருவோருக்கெல்லாம் சந்தனம் தெளித்து, பன்னீர் தெளித்து, புஷ்பம் கொடுத்து வான்னு கூப்பிட வேண்டிய வேலை உன் வேலை. நகலுதக சகாதேவா யாகத்திலிருந்து சொல்லுபவருக்கு தாம்பூலம் கொடுக்கறது உங்க வேலை. பீமசேனா சமையல் அறையில எவ்வளவு நாளும் நீயே சாப்பிட்டு வரவங்களுக்கெல்லாம் வயிறாறு சாப்பாடு போட்டு உபசரிக்க வேண்டியது உன் வேலை. சரிங்கண்ணா. துரியோதனா, இந்த பொருள் கிடங்கே உன் பொறுப்பு. தங்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம், முத்து, பவளம் எல்லாம் நிறைஞ்சிருக்குதே. இந்த இடமே உங்களுக்கு சொந்தம். நீ பார்த்துக்கோ. கொடுத்தே கரங்கள் சிவந்தே கர்ண மகாராஜா. வாரி வாரி கொடுங்க. எத்தனை பேர் வந்தாலும் கொடுங்க. எவ்வளோ கேட்டாலும் கொடுங்க. இவ்வளோதான் கொடுக்கணும், இப்படிதான் கொடுக்கணும், இவங்களுக்கு தான் கொடுக்கணும் என்ற பேதமே கிடையாது. எவ்வளோ நல்லா கொடுக்கணும். இது உங்க வேலை. இது உங்க வேலை என்று உரைக்கிறார். இப்படி உரைக்கின்ற பொழுது எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுத்தார். ஒவ்வொரு வேலையை கொடுக்கிற பொழுது பகவான் கண்ணம் பார்த்தார். தர்மராஜா, எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்தி, எனக்கு எந்த வேலையும் கொடுக்கலையா நீ? நாராயணா, உனக்கு போய் என்னால வேலை தர முடியுமா? நான் போய் உனக்குன்னா வேலை கொடுப்பேன் கோபாலா. அதனாலதான் நீ எனக்கு வேலை தர முடியாது. எனக்கு உண்டான வேலையை நானே எடுத்துக்கிறேன். இந்த ராஜசூயாகத்திற்கு வந்து எத்தனை பேர் சாப்பிட்டாலும் அத்தனை பேரும் சாப்பிட்ட இலையை எடுக்கிற வேலையும் வேலை. ராஜசூயாகத்தில் திரும்ப செய்யறாரு. எல்லாருக்கும் சாப்பிட்ற இலையை அவர் தான் போடுறவர். அவரே போடுறாரு, ஆளுங்கள்லாம் கிடையாது. அதே மாதிரி ராஜசூ யாகத்துல எத்தனை 1000 பேர் சாப்பிட்டாலும் அத்தனை கோடி பேர் சாப்பிட்ட இலைய கண்ணை அவர் திருக்கரத்தால் எடுக்கிறார். ராஜசூ யாகத்துல அவர் சொல்றார், தர்மராஜா,
ராஜசூய யாகத்திலே இலையை வழங்குவது என் வேலை, சாப்பிட்ட இலை எடுக்கிறது என் வேலை. நாராயணா, நீங்க போய் சாப்பிட்ட இலை எடுக்கலாமா? தெய்வம் இல்லையா நீ? தர்மராஜா, ஒருத்தருக்கு அறுசுவை உணவை கொடுத்த பலனை கொடுக்கும் வாழை இலையை ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்கறதுல விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் அன்னதானத்துக்கு நான் இலையை வாங்கி தரேன்னு இலை வாங்கி தருவாங்க. என்ன காரணம் தெரியுமா? ஒருத்தருக்கு வாழை இலையை கொடுத்தா சாப்பாடு போட்ட புண்ணியத்தை கொடுக்கும். அதே மாதிரி சாப்பிட்ட இலை எடுத்தா அறுசுவை விருந்து, மா பலா வாழை முக்கணியோடு அறுசுவை விருந்து கொடுத்த பலனை கொடுக்கும் சாப்பிட்ட இலை எடுக்கிறது. ராஜசூய யாகத்துல கண்ணையம் பெருமான் சாப்பிட்ட இலை எடுக்கிறார். அம்மூட்டு பசங்கள்லாம் அதுங்க சாப்பிட்ட தட்டியே எடுக்க மாட்டேங்குது. ஏன்னா அங்க நீ எடுத்து போய் கழுவு. இதெல்லாம் இப்படிலாம் நம்ம அதுங்களுக்கு சோம்பேறிகள் ஆக்கி அந்த பசங்களை கெட்டவங்களா மாத்துறது யார் தெரியுமா? நாம தான். சொல் பேச்சு கேட்கலன்னு அதுங்களை சொல்லக்கூடாது, அதுங்களை அந்த சூழ்நிலை கொண்டு வரது நாம தான். எப்பவுமே முருங்கைக்கலையை ஒற்றி வளர்க்கணும், பசங்களை அடிச்சு வளர்க்கணும். முருங்கை மரத்தை அப்படியே விட்டா தம் 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 தம்னு மேலே போனால் கீரையை உடைக்க முடியுமா? முருங்கை அரைக்க முடியுமா? நல்லா அங்கங்கே ஒற்றி வளர்த்தினா தான் அப்படியே பக்கத்திலே இருக்கும், கீரை எடுக்கலாம், நிறைய காய் வரும், நிறைய பூ வரும். அது மாதிரி பசங்களை அடிச்சு வளர்க்கணும். அடியாத மாடு படியாது. பசங்களே அதுங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன பசங்களா இருக்கும் போதே என்ன தெரியுமா, அது எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கும் போதே அது உடனே அடம்படி கத்துக்குது. வறுமையே காட்டாம அதுகளை வளர்த்தா அது எங்கிருந்து நம்ம பேச்ச கேட்கும்? நம்ம கிட்ட நம்ம இடத்துல செல்வமே இருந்தாலும் எல்லா போகம் இருந்தாலும் அதுக்கு கஷ்டத்தை மட்டும்தான் காட்டணும். கேட்ட உடனே புது துணி எடுத்து கொடுக்கக்கூடாது, கேட்ட உடனே செல்போன் வாங்கி தரக்கூடாது, கேட்ட உடனே டீ வாங்கி கொடுக்க. அதுக்கு 4 வருஷம் அது அழுகணும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம எல்லாம் வளர்த்ததுனால தான் நம்ம இப்போ பொறுப்பாக இருக்கிறோம். அந்த நிலையை நம்ம பசங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அதனால தான் அதுங்க நம்மளை மதிக்கிறது இல்லை. அதுக்கு தீய வழியில் போகுதுன்னா அது காரணம் யாரு? நாம தான். எவ்வளோ விஷயம் ஒரு மகாபாரதத்தில் எவ்வளோ விஷயங்களானது இருக்குது. அதனால இப்பொழுது தர்மராஜாவினுடைய ராஜசூய யாகத்துல கண்மை எடுக்கிறான் எச்சில் இலைய. எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை கொடுத்துட்டாரு. இப்பொழுது தானம் வழங்குறான் துரியோதனை. கர்ணன் இடத்துல சொல்றான், அண்ணா அந்த முத்து மூட்டையை எடுத்து கொடுங்க. ஒரு பிராமணர் ஏற்கனவே மூட்டையை தூக்க முடியாம இப்படி சாஞ்சிக்கின்னு போறாரு. துரியோதனுக்கு போறான், ஓய் சாமி வா, இன்னொரு மூட்டையை தூக்கும் போ. இல்லைங்க, ஏற்கனவே கொடுத்துட்டு வாருங்க கர்ண மகாராஜா. அத்தை எடுத்துட்டு போய் அந்த தென்னமால் வச்சுட்டு வந்துக்கிறேன். இன்னும் அத்தை தூக்கின்னு போகிறதுக்கே நான் ஆள் தேடணும். இப்போ எங்கேருந்து கட்டு போட்டுங்க கொடுக்கும்போது வந்தான்னு சொல்லாத சாமி. என்ன நான் வருதோ எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோ. கொடுத்தவங்களுக்கு தெருவு தெருவு கூட்டு கூட்டு கொடுக்குறான். இவனுக்குன்னா என்னன்னா கொடுக்க சொல்கிறான் கர்ணனை. இவன் காட்டுறான், அதை கொடுன்னு இவன் விரல காட்டுறான், கர்ணன் எடுத்து கொடுக்குறான். இவன் வைரத்தை கொடுன்னு கையை நீட்டுறான், ஒரு மூட்டையை எடுத்து கொடுக்குறான். கோமேதகத்தை கொடுன்னு இவன் விரல நீட்டுறான், கர்ணன் தூக்கி கொடுக்குறான். இது எதுக்கு இப்படி கொடுக்குறாங்கன்னா, சீக்கிரமாக எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டா தானம் வழங்கத்துக்கு பொருளே இல்லைன்னு யாகத்தை நிறுத்திடலான்னு இவனுக்கு எண்ணம். எவ்வளோ ஒருத்தி கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினச்சாலாம். கல்யாணத்தை நிறுத்தம் நினச்சோ சீப்புத்தி கோழிக்கு வச்சுட்டாலாம். தலைவார சீப்புத்தி கோழிக்கு வச்சா கல்யாணம் நின்றுடுமா? ஏன் அப்படியே கொண்டை போட்டு தான் போய் உக்காடுறா பொண்ணு. தலையே வராம தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி சீப்பை தூக்கி மறைச்சி வச்சா கல்யாணம் நிற்குமா நிற்காது, அது அவளுக்கு தெரியல. அந்த மாதிரி துரியோதனா நினைக்கிறான், பொருளை எல்லாம் தானமாக சீக்கிரமாக கொடுத்து முடிச்சுட்டா கொடுக்கறதுக்கு பொருள் இல்லைன்னு யாகத்தை நிறுத்திடலான்னு சொல்லிட்டு, கர்ணனா அதை தூக்கி கொடுங்க, கர்ணனா இது தூக்கி கொடுங்க கர்ணனா அந்த பக்கம் இருக்கிறத எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறான். இவன் சொல்லி சொல்லி அவங்க கொடுக்க வளர்த்தே தவிர குறையில. சகுனி சொன்னா, மருகா துரியோதனா நீயே நானும் தான் அறிவாளி நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்மை விட அறிவாளியும் அந்த தர்மராஜா.
நீ தனரேகை படைத்தவன், எதை காட்டினாலும் அது வளருமே தவிர குறையாதே. அதனாலதான் உன்னை இந்த பொருள் கணக்குக்கு அதிபதியா வைத்திருக்கிறா. நீ முத்து மூட்டையை காட்டுகிற பொழுது வளருது, நீ வைர மூட்டையை காட்டுகிற பொழுது வளருது, நீ வைடூரிய மூட்டையை காட்டுகிற பொழுது வளருது. வளருவே தவிர எதுவும் குறையல, எதுவுமே குறையவில்லை, எல்லாம் வளருது. நீ விரல கேட்டு நேற்று வளருது, கொடுக்க கொடுக்க வளருதே தவிர குறையலன்னாரு. அப்போ சமையல் அறையிலிருந்து ஒரு 10 ஐயரு ஓடி வராங்க, எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்கன்னு. கண்ணை வரம் பார்த்தார். பிராமணாக்களே, ஏன் அப்படி பயந்து வரீங்க? ஐயா, பீமசேன மகாராஜா போதும் போதும்னு சொன்னா கூட சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்றாரு. எங்களால எவ்வளோங்க சாப்பிட முடியும்? போதுங்க போதுங்கன்னு சொன்னா கூட கையில பெரிய கதாயத்தை வச்சுக்கிறாரு. சாப்பிட்றியா? மண்டபால ஒன்று போட்டோமா? ஐயர புடலங்கா கூட்டிக்கிட்டு சாப்பிட்றியா? போட்டோமா? சாப்பிட்றியா? போட்டோமான்றாரு. நான் என்ன பண்ணுவோம் சாமி? எவ்வளோ வயிற்றுல இடங்குதோ அவ்வளோ தானே சாப்பிட முடியும். இது உள்ள எவ்வளோ இடம் பிடிக்குதோ அவ்வளோ தானே சாப்பிட முடியும். எங்களால் ஒன்றும் முடியலன்னு எல்லாரும் ஓடி வந்தாங்க. பகவான் பார்த்தா, தடி பயல வா, உன்ன மாதிரியே எல்லாருக்கும் வயிறு இருக்குமா? உனக்கு தான் உடம்பெல்லாம் வயிறு, பிரகோதரன்னு உனக்கு பேர். அவங்கெல்லாம் சாதாரணவர்கள், அவங்கெல்லாம் வயிற்றில் கொஞ்சம் இடம் தான் இருக்கும். சாப்பாடு எப்படா போடணும்? அன்போடு போடணும். அதட்டியாடா போடுவாங்க. நீ மண்டை மேலே கதாயத்தை போட்டுருவியோன்னு பயந்துக்கினே வாயில் வைத்த சாப்பாட்டை இந்த ஐயர் உள்ளவே முழுங்கல பாரு, வாயை திறந்து பாரு. இப்படியா மறுத்துல தடிப்பையில ஓ காட்டில் போய் புருஷா மிருகத்தினுடைய பலனை பாலை எடுத்துக்கொண்டு வா, ராயசுயாகத்துக்கு மிக மிக முக்கியம் என்று ஒரு 5 கல்லை கொடுத்தார். புருஷா மிருகத்துக்கு மனுஷனை பார்த்தா பிடிக்காது. அதால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா இந்த ஒரு கல்லை தூக்கி போடு. அங்கே ஒரு திருக்குளமும் சிவலிங்கம் உருவாகும். சிவபக்தனாக விளங்கக்கூடிய நாராயணுடைய அம்சமாக விளங்கக்கூடிய இந்த புருஷாமிருகமானது அந்த திருக்குளத்திலே நீராடி நந்தவனத்திலே இருக்கின்ற மலர்களை எல்லாம் பறித்து சிவபூஜை செய்து விட்டு வரும். எப்படியாவது உனக்கு அதால ஆபத்து வந்தா இந்த கல்லை எறிந்து நீ தப்பிச்சுட்டு வான்னு சொல்லி 5 கல்லை கொடுத்தார்கள். அந்த 5 கல்லை எடுத்துக்கொண்டு இப்பொழுது நேரா புறப்படுறான் பீமசேன காட்டுக்கு. புருஷாமிருகம் இருக்கிற காட்டினுடைய வழியை தேடிக்கொண்டு போகிற பொழுது ஒரு முனிவர் என்று கொண்டிருக்கிறார். உடம்பு தங்கமயமா இருக்குது. ஐயா வணக்கம், புருஷாமிருகம் எந்த காட்டுல இருக்கும்? அது இருக்குதே அந்த காட்டுல தான்பா புருஷாமிருகம் இருக்கணும். வாயை திறந்து சொன்னார். அவர் வாயை திறந்தாரு. ஒரே நாற்றம், பக்கத்துல நிற்க முடியல. அப்படியே பயந்து தூரம் ஓடுறான். பீமசேனன் டோல்காட்டு வரைக்கும் ஓடுறான். சாமி, இன்னும் உங்க உடம்பெல்லாம் தங்கமயமா இருக்குது, வாயை திறந்தா இவ்வளோ துர்நாற்றம் அடிக்குது. அதுவாப்பா, போன பிறவியில நான் எல்லாரையும் திட்டிக்கினே இருப்பேன். எப்போ பார்த்தாலும் எனக்கு கோபம் வரும். அந்த கோபத்தினால வாயை திறந்து நான் எல்லாரையும் திட்டிக்கொண்டே இருப்பேன். அதனால என் வாய் இவ்வளோ நாற்றம் அடிக்குது. இப்போதான் தெரிகிறது பீமசேனனுக்கு. இதனால தான் கண்ணன் நம்மளாம் அனுப்பியிருக்கிறாரு. எல்லாரும் திட்டி கொண்டிருந்தால் எப்பவும் கோபப்பட்டா வாய் துர்நாற்றம் அடையும் என்று. நீ வாயுவின் மைந்தனா? ஆமா சுவாமி, உன்னைதான் எதிர்பார்த்து நாங்க இவ்வளோ நேரம் காத்து கொண்டிருந்த. உன்னை எதிர்பார்த்தேன், உன்னைதான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன். உன்னை நான் கண்டுவிட்டேன். நான் இப்போ புறப்படுறேன். ஏன்னா உனக்கு வழி சொல்றதுக்காக தான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன். என் வாய் துர்நாற்றம் நீங்கியதுன்னு சொல்லிட்டு ஆகாயத்தை நோக்கி சென்றார் முனிவர். பீமசேன புருஷாமிருகம் இருக்கிற காட்டுக்கு வருகிறார். காடு திகதிகவென்று பற்றி எறிகிறது. அந்த புருஷாமிருக குட்டி என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துது. இவன் ஓடி போய் அந்த குட்டியை தூக்கி இடுப்புல வச்சுக்கணும். காற்றின் மைந்தன் என்பதனால இவன் போய் காட்டுல காலை வைத்த உடனே எரிகிற நெருப்பு அடைஞ்சு போச்சு. குட்டி ஐயா மிகுந்த நன்றின்னு கையெடுத்து கும்பிடுது. பீமம் பார்த்தா, என்ன இது இவ்வளோ அழகா பேசுதே, உன் பேர் என்ன? என் பேரு புருஷாமிருகங்க.
இவ்வளோ அழகா பேசுறியே, நான் பாட்டு கூட பாடுவேங்க. நாராயணருடைய அம்சம் புருஷாமிருகம், நாராயணருடைய அம்சம் வேதவியாசர், நாராயணருடைய அம்சம் புருஷாமிருகம். புருஷாமிருகமே, உங்க அம்மா எங்க இருப்பாங்க? எங்க அண்ணா ராஜச யாகம் நடத்துறாரு, அவருக்கு அந்த யாகத்துக்கு பால் வாங்கி கொண்டு போலான்னு வந்திருக்கிறேன். எங்க அம்மாவுக்கு மனிதர்களை பார்த்தாலே பிடிக்காது, நீங்க போய் சொல்லுவீங்களா? புருஷாவரம் கேட்டது பீமன் சொன்னான், நான் வாயை திறந்தா நிறைய பொய் சொல்லுவேன். எங்க அம்மாவுக்கு மனிதர்களை பிடிக்காது, அதுவும் பொய் சொல்றவங்களை பிடிக்காது. அதோ வராங்க பாருங்க எங்க அம்மான்னு சொல்லுது இந்த குட்டி புருஷாமரகம். அந்த புருஷாமரகம் அம்மா புருஷாமரகம் வந்தது. குழந்தை, மனிதர்களை நம்ப கூடாது நான் சொல்லிருக்கிறேன்லே, அடே என் குழந்தை குடுறா. அப்போ இந்த குட்டி புருஷாமரகம் சொல்லுதாம்மா, காடு பற்றி எறிந்தது, என்னை இந்த ஐயா தான் காப்பாற்றினார். குழந்தாய், மனிதர்கள்லாம் வந்து காப்பாற்றுற மாதிரி நமக்கு ஆபத்து ஏற்படுத்துவாங்க, மனுஷன் நம்பக்கூடாதே. மானிடனே, மனிதர்கள் முகத்தையே பார்க்க கூடாதுன்னு நடுக்காட்டில் நாங்கள் ஆசனம் அமைத்து கொண்டு நாங்கள் இருக்கிறோம். இங்கேயும் வந்துட்டியா எங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு? உன்னை என்ன செய்கிறேன் பாடுறான்னு சொல்லிட்டு துரத்தின்னு ஓடுது புருஷாமிருகம். துரத்தி கொண்டு ஓடுகிற பொழுது கண்ண பரமாத்மா கொடுத்து அந்த 5 கல்லிலே ஒரு கல்லை எடுத்து ஓம் நம சிவாயன்னு போட்டான். அங்கே ஒரு திருக்குளம் உருவானது, ஒரு திருநந்தவனம் உருவானது, ஒரு சிவலிங்கம் உருவானது. இந்த புருஷாமிருகமானது சிவபக்தன் என்பதனாலே நேராக சென்று அந்த திருக்குளத்திலே நீராடி நந்தவனத்திலே இருக்கின்ற புஷ்பங்களை எல்லாம் பறித்து சிவ பூஜை செய்து சிவபெருமானை வழிபாடு செய்கிறது. ஓம் நம சிவாயே, ஓம் நம சிவாயே, ஓம் நம சிவாய் என்று சிவபெருமானை போற்றி வழிபாடு செய்கிறது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாட்டமை நன்னடிக்கு உய்ப்பதே வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. பூவார் மலர் கொண்டடியா பூவார் மலர் கொண்டடியா கொழுவார் புகழ்வார் பாரோகள் பூவார் மலர் கொண்டடியா பூவார் பூரங்கள் எரிந்த மூவார் பூரங்கள் எரித்த அன்றி மூவர்க்கு அருள் செய்தார். மழை நின்று அதிர தோமாமழை நின்று அதிர நெருங்கி தொழுவல் நிறையாடோ ஆமாம் பிள்ளை வந்தனையும் சாரல் ஆமாம் பிள்ளை வந்தனையும் சாரல் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே. ஓம் நம சிவாயே, ஓம் நம சிவாய் என்ற சிவபெருமானுடைய திருவடிகளை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு மறுபடியும் இது காலை தூக்கி வைக்குது அவன் பக்கத்துல. இவன் மறுபடியும் ஒரு கல்லை போட்டான். இங்கே திருக்குளம் உண்டானது, சிவலிங்கம் உண்டானது, திருநந்தனம் உண்டானது. மறுபடியும் சென்று திருக்குளத்திலே நீராடி நந்தவனத்தில் இருக்கிற புஷ்பங்களை பறித்து சிவபூஜை செய்கிறான். மறுபடியும் இந்த பீமன் ஓடுறான். அதுக்குள்ள இது பூஜை முட்டுட்டு அடுத்த காலடி அவன் பக்கத்துல தூக்கி வைக்குது. இப்படி 5வது கல்லை போட்டுட்டு வேகமா ஓடுறான். ஒரு கால் இந்த நகரத்துல இருக்குது, ஒரு கால் காட்டுல இருக்குது.
காட்டிலே இருக்கிற காலை வந்து இந்த மிருகம் பிடித்துக் கொண்டது. மிருகம் பிடித்துக் கொண்டது. தர்மண்ணா காப்பாற்றுங்கள், தர்மராஜா காப்பாற்றுங்கள் சொன்ன உடனே ராஜசூயாக மண்டபத்துல இருந்து எல்லாரும் வண்டி வர்றாங்க. தெரியோதனை பார்த்தா மாமா, இந்த கண்கொள்ளா காட்சியை பாரு மாமா. இவனை சாகடிக்கிறதுக்கு நாம என்னன்னா முயற்சி பண்ணோம், ஒன்றும் முடியல. ஏதோ ஒரு மிருகம் இவனை பிடிச்சுக்குது பாரு. சீக்கிரம் சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு அவனை அப்படின்னு சொல்றான் பீமசேனன். தர்மராஜா வந்தாரு. அவரை பார்த்து இந்த மிருகம் பேசுது, ஐயா மனிதர்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, மனிதர்கள் முகத்தையே பார்க்க கூடாது என்பதற்காக தான் நான் காட்டுல போய் தனியா இருக்கிறேன். நான் இருக்கிற இடத்திற்கு உங்க தம்பி அனுமதி இல்லாம வந்தது தவறா இல்லையா? தவறுதான். பொய் சொல்றது எனக்கு பிடிக்காது. உங்க தம்பி பொய் சொல்லுவார் இல்லையா? நிறைய பொய் சொல்லுவார்னாரு தர்மர். பொய் சொல்லுவார் தர்மர்னு தர்மராஜா பீமன் பொய் சொல்லுவான்னு சொன்ன உடனே பொய் சொல்றவங்களே எனக்கு பிடிக்காது புருஷாமிருகம் சொன்ன உடனே இங்க நின்ற துரியோதனை கட்சியா போய் நின்னுக்கணும். ஏன்னா ஆமா அவனை எடுத்து சாப்பிட்டு பத்தலைன்னா அடுத்து என்னை தூக்கி காட்டுற போது அவனாவது எப்போவாது ஒரு மொத்தம் போய் சொல்லுவான். நான் வாய் திறந்தாலே போய் தான் போய் கட்சியா நின்றுக்கணும். கடைசியாக நின்று கொண்டான். ஐயா தர்மராஜா, நீங்க நீதி தவறாதவர், நீங்களே நீதி சொல்லுங்க. என் அனுமதி இல்லாம உங்க தம்பி நான் இருக்கிற இடத்துக்கு வந்து தப்பு தவறுதானே? தவறுதான். காட்டினுடைய எல்லையில ஒரு கால் இருக்குது, நாட்டினுடைய எல்லையில ஒரு கால் இருக்குது. காட்டினுடைய எல்லையில இருக்கிற கால் யாருக்கு சொந்தம்? உனக்கு தான் சொந்தம். அப்ப இந்த காலை நான் தனியா கழுத்து சாப்பிட்டுமா? புருஷாமரங்க தாராளமா சாப்பிட்டுனார் தர்மராஜா. பீமன் பார்த்தா, அண்ணா என்ன போய் சாப்பிட சொல்றீங்களே, அது மாதிரி என்னை எப்போ காலை அப்படியே கடிக்கலான்னு பார்த்துக்குது பாருனான்னு பீமன் சொல்றான். புருஷாமரங்க சொன்னது, ஐயா தர்மராஜா, காட்டிலே உங்களை பற்றி போபவர்களும் வருபவர்களும் முனிவர்கள் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். என்றுதான் உங்களை பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஐயா தர்மராஜா, உங்க தம்பி விஷயத்துல நீங்க நீதியோடு இருக்கிறீர்களா, நேர்மையோடு இருக்கிறீர்களா என்று நான் பரிசோதித்து பார்த்தேன். உங்க தம்பி விவகாரத்திலே நீங்க நீதி தவறலே. அதனால உங்களுக்காக உங்க தம்பியை நான் உயிரோடு விட்டுடுறேன். புருஷாமிருகத்தினுடைய பாலை தருகிறேன் என்று புருஷாமிருகம் பாலை கொடுத்தது. தம்பி விஷயத்துல கூட தவறு செய்யாதவர் தர்மராஜா. தம்பி விஷயத்துல கூட தவறு செய்யாத நல்லவரே தர்மராஜா. தம்பி இடத்துல கூட தம்பிக்காக கூட நீதியை மட்டும் பேசினார். புருஷாமிருகம் பாலாக கொடுத்தது. யாகமானது தொடங்குது. கற்பூர ராஜச யாகமானது தொடங்குகிறது. தம்பி இல்ல ஜலம் தட்டு போயிட்டாங்களா? தூங்கிந்தியா? உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னா இங்கே உட்காரு. அதனால ராஜசூய யாகமானது ஆரம்பமாகிறது. தௌமிய முனிவர்கள் சப்த ரிஷிகள் எல்லாம் மந்திர சொல்லே, துரோணாச்சாரிய எல்லாம் மந்திர சொல்லே, ஓம் சுக்லாம் வரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகே சர்வே விக்னோபசாந்தகே ஓம் கஜானா போற்றி, ஓம் விக்ன ராஜவிநாயக போற்றி, ஓம் சூபகர்ணாயன போற்றி, ஓம் ஏரம் பாயன போற்றி, ஓம் ஸ்கந்தே பூர்வஜாயே போற்றி, ஓம் கணபதியே போற்றி, ஓம் கஜானாய போற்றி, ஓம் விநாயகா போற்றி என்று புருஷாமிருகமானது மிக சிறப்பாக தன் பாலை, புனிதமான பாலை கொடுக்க அற்புதமாக ராஜசூயாகமானது தொடங்கப்பட்டு கண்ணையும் பெருமானுடைய முன்னிலையிலே தர்மராஜாவும் தர்மவள்ளி என்ற பெயரோடு ராஜசூயாக மண்டபத்துல அமர்வதனால அந்த அம்மாவுக்கு பேரு தர்மவள்ளி. பாஞ்சாலி எண்ணெய் அமர்ந்து கொண்டு ராஜசூயாகத்தை நிகழ்த்துகிறார்கள். அப்படி நிகழ்த்துகின்ற பொழுது மிக சிறப்பாக ஆகுதி பிரசாதங்களை 33 கோடி தேவர்களும் மகிழ்கின்ற வகையிலே சொர்க்கலோகத்திலே இருந்து கொண்டு நரகத்தினுடைய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற
பாண்டு மகாராஜா கிண்ணவர் என்ற முனிவரை கொன்ற பாவத்தினுடைய பலனை அனுபவித்துக் கொண்டிருப்பவர் அந்த பாவத்தினுடைய பலன் பெருந்து மிக சிறப்பாக சொர்க்கத்தினுடைய முழு பலனை அடைகின்ற வகையிலே ஆபூதி பிரசாதங்களை அந்த யாகத்திலே வழங்குகிறார் தர்மராஜா. ஸ்ரீமதே ராதாரமண கோவிந்தா கோவிந்தா, ஆஞ்சநேயவரத கோவிந்தா கோவிந்தா, சர்வத்திரநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. யாகம் நடக்குது. 1 கோடி பேர் சாப்பிட்டா அங்கே அன்னதான கூடத்துல கட்டி வைத்திருக்கிற மணி டங்குன்னு அடிக்கும். 7வது நாள் மணியே ஒலிக்கல. தர்மராஜா பார்த்தார், கோபாலா என்ன இது மணியே ஒலிக்கலையே? கவலைப்படாதே தர்மராஜா என்று மனதிலே வேதவியாசருடைய மகன் சுக பிரம்மத்தை நினைத்தார். கிளி மூக்கு இருக்கும், கிளி மாதிரி இருப்பார், கிளி முகம் வந்து கிளி. இப்ப கூட காலையில எழுந்து சுகபிரம்மம் 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 சுகபிரம்மன்னு 21 முறை சொன்னோம்னா நம்ம வீட்டு பக்கத்துல நிச்சயமா கிளி வரும். 48 நாள் தொடர்ந்து காலையில எழுந்ததும் சுகபிரம்மம் சுகபிரம்மம் சுகபிரம்மன்னு சொன்னோம்னா நம்ம வீட்டை சுற்றி கிளிகள் சுற்றி கொண்டே இருக்கும். சுகபிரம்ம மகரிஷி அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஞானி. அவருக்கு ஆண் பெண் இந்த பேதெல்லாம் கிடையாது. ஒரு பெண்ணு ஆடை இல்லாம இருந்தாலும் சரி, ஒரு ஆண் ஆடை இல்லாம இருந்தாலும் சரி, அதை பற்றியெல்லாம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவருக்கு இது ஒரு உயிர், இது ஒரு உயிராக மட்டும் பார்க்கக்கூடியவர் சுகபிரம்ம மகரிஷி. அப்படி இயற்கையோடு 2 கலந்தவர், எங்கே பிரம்மத்தை பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த மகான். காட்டிலே மகனே நில் என்று வியாசர் சொல்றாராம். சுகபிரம்ம மகரிஷி அப்பா நான் தவம் செய்ய செல்லுகிறேன்னு சொல்றாராம். அவர் மட்டும் சொல்லி அந்த காட்டுல இருக்கிற எல்லா உயிரும் சொல்றா, அப்பா நாங்க தவம் செய்ய செல்கிறோம். அப்படி எல்லா உயிரிலும் கலந்தவர், எல்லாவற்றிலும் பிரம்மத்தை காணக்கூடியவர் சுக பிரம்ம மகரிஷி. கண்ண பரமாத்மா அவரை மனசுல நினைத்தாரு. சுகபிரம்மம் வேகமா வராரு, கிளி பறந்து வருது. சாதத்தை வடிச்சு ஊத்துறாங்க பாருங்க, சாரணம். சாதத்தை பரிமாற இடம் வேற, சாதத்தை வடித்து அந்த கழிநீர் தண்ணி எல்லாம் போய் வெளியே விழுறதுக்கு ஒரு சாரணம் இருக்கும். அதுல சாதம் வடிக்கும் போது ஒரு 4 சாதம் அந்த சந்து வழியா வந்து விழுந்து போயிடுது. இந்த சுக பிரம்ம மகரிஷி கிளியா வந்தவர் அந்த 4 சாதத்தை எடுத்து சாப்பிட்டார். 4 பருக்கை 4 சாதம் தான் சாப்பிட்டார். அந்த மணி ஒலித்தபடியே இருக்குதா அந்த 7வது நாள் ராஜஸ்வ யாகத்துல. மற்ற எல்லா நாளும் 1 கோடி பேர் சாப்பிட்டா ஒரு முறை மணி டங்குன்னு அடிக்கும். 7வது நாள் இந்த ஞானி 4 பருக்கை 4 சாதம் தான் சாப்பிட்டார். அடித்த மணி அடித்தபடியே இருக்குது, ஒலித்த சத்தம் ஒலித்தபடியே இருக்குது. அப்படின்னா எத்தனை கோடி பேர் சாப்பிட்டாங்கன்னே கணக்கெடுக்க முடியல. அததான் திருமூலர் பாடினார். அகரம் 1000 அந்தணர் கீயிலன், சிகரம் 1000 செய்தே முடிக்கிலன். பகரம் யானே பகர் பொழுது உணவிற்கு நிகரில்லை என்பது நிச்சயம் தானே. 1000 தானங்களை அந்தனருக்கு வழங்குவதை விட, பல கோயில்களை கட்டி கும்பாபிஷேகம் செய்வதை விட, ஒரு ஞானிக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கிறது அவ்வளோ புண்ணியம். இப்ப சுகபிரம்ம மகர்ஷி 4 பருக்க 4 சாதம் தான் சாப்பிட்டார். ஒரு பிடி கூட சாப்பிடல, 4 சாதம் 4 பருக்க சாப்பிட்டார். 4 பருக்கை சாப்பிட்டதனுடைய பலன் மணி இடையறாது கலீர் 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 என்று ஒலித்தபடியே இருக்கு. யாக நிறைவடைந்தது. இவ்வாறு 7 நாள் இமையவர் எவர்க்கும் இமகரிதனில் 7 நாள் இவ்வாறு இமையவர் எவர்க்கும் இமகிரிதனில் அயல் வேட்ட
ஊழி மாமகம் போலேற்றி என் திசையில் உயர் புனல் யாவையும் சொரிய ஆழிவாய் முகிலும் இன்னுமே என்ன அரும்புனல் ஆடிய பிள்ளை பாடி பாடினார் நாரதர் முதலோர் மங்களம் பாடினார் புலவோ 7 நாள் இவ்வாறு இமையவர் எவர்க்கும் இமைகரிதனில் அயன் வேட்டே யாகத்திலே யாக ஆகோய் பிரசாதங்களை 7 நாள் நடந்தது. ராஜசூய் யாகம், அஸ்வமேத யாகம் 100 நாள் நடத்தக்கூடியது அஸ்வமேத யாகம். உத்தம யாகம் 5 நாள் நடத்தக்கூடியது உத்தம யாகம். ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் உத்தம யாகத்தை காவல்காக தான் ராமனையும் லக்ஷ்மணையும் அழைத்து கொண்டு போவார். ராஜசூய யாகம் 7 நாள் நடத்தக்கூடியது. நாம நடத்துற கணபதி ஹோமம் 1 நாள் நடத்தக்கூடியது. மகா சுதர்சன யாகம் 1 நாள் நடத்தக்கூடியது. எத்தனையோ யாகம் இருக்குது. அந்த யாகங்களை முறையா மந்திரம் சொல்லி முறையா நடத்தினால் அதனுடைய பலன் மழை வர்றதுக்கு யாகம் இருக்குது. வருண யாகம், செல்வம் செழிக்க குபேர யாகம், எல்லாம் 1 நாள் நடத்துகிற யாகம். 7 நாள் சிறப்பாக யாகத்தை முடித்தார்கள். தேவர்கள் நாரதர் கூட வந்துக்கிறார் ராஜசூய யாகத்துக்கு. அவர் தானே கிண்ணமரை கொன்றே பாவம் உங்க அப்பாவை சொர்க்கத்திலே மகிழ்ச்சியா இருக்க விடல, இந்த யாகத்தை நடத்தும்படி சொன்னவர் அவர் தானே. பாண்டு மகாராஜா அவரிடத்துல தானே சொல்லி அனுப்பினாரு. இப்போ இந்த யாக பிரசாதம்லாம் அங்கே போனதுனால கிந்தமரை கொன்ற பாவம் பாண்டவுக்கு தீர்ந்தது. மகிழ்ச்சியாகிறாரு சொர்க்கத்தில். மங்களம் பாடுகிறார்கள். மங்களம் மங்களம் ஜெய மங்களம், மங்களம் ஸ்வங்கலம் சுப மங்களம், மங்களோ மங்களோ நித்திய மங்களம், மங்களம் 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 வாழ்த்தொழி பாடினர். முதல் தாம்பலத்தை யாரு கொடுக்கிறது? தர்மராஜா கேட்டார். ஆர்கொலோ அக்ரே பூஜைக்குரிய அரசரில் தந்தனர் உரிமை பாரியலாம் தந்தம் குடலிடல் புறக்கும் பார்த்திவர் யாரையும் உணர்வி தார்வுலம் மார்பீர் என்றலும் வியாதன் தர்மன் மாமதலையை நோக்கி காரின் மாமேனி கரிய செங்கிரி கண்ணனுக்கு உதவும் என கதித்தார். ஆர்குலோ அக்ரே பூசனைக்கு உரியார் அரசரில் அந்தனரில் உரைமே. அக்ரேன்னா முதல் மரியாதைக்கு உரியவர் யார்? வியாசரிடத்துல கேட்கிறாரு தருமன். பீஷ்மரிடத்துல கேட்கிறார், தாத்தா 2 பேரும் சொல்லுங்க, முதல் மரியாதை இந்த சபையில யாருக்கு கொடுக்கலாம்? பீஷ்மர் வியாசரிடத்துல கேட்டார். வியாசர் சொன்னாரே, தர்மராஜா சந்தேகம் என்ன இருக்குது? இந்த இடத்துல திருப்பாறுகடல பள்ளி கொண்டிருந்த பகவானே மண்ணுலகத்துல கண்ணனா வந்திருக்கிறான். தெய்வத்துக்கே முதல் தாம்பூலத்தை வழங்க வேண்டும், கண்ணனுக்கு முதல் தாம்பூலத்தை வழங்குவாய். சபையிலே இருக்கின்ற அத்தனை பேரும் கண்ணனுக்கே தாம்பூலம் வழங்குங்கள், கண்ணனுக்கே தாம்பூலம் வழங்குங்கள், கண்ணனுக்கே தாம்பூலம் வழங்குங்கள், கண்ணனுக்கே தாம்பூலம் வழங்குங்கள். கண்ணனுக்கே கொடுக்கணும், கண்ணனுக்கே கொடுங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. ஒருத்தர் எழுந்தோம். தருமரு தாம்பூலத்தை எடுத்துக்கிட்டு கண்ணனிடத்துல போனார். தர்மராஜா கண்ணனிடத்துல செல்லுகிற பொழுது ஒருத்தர் எழுந்தான். தர்மராஜா, இந்த இடையனுக்கா தாம்பூலம், இந்த மடையனுக்கா தாம்பூலம், இந்த திருட்டு கண்ணனுக்கா தாம்பூலம், இந்த கருமூஞ்சு கண்ணனுக்கா தாம்பூலம், இந்த மாடு வைத்தவனுக்கா தாம்பூலம், இந்த வண்ண திருடைக்கா தாம்பூலம். தருவா, எவனுக்கு பிறந்தவனே? பூபாலர் அவயத்தை முற்பூசை அவயத்தை முதல் பூசை பெறுவார் புறங்காலில்
கோபாலரோ என்று அங்கு அதிர்ந்து கொதிர்ந்து ஓதினான். காவாரி முடியாத வெங்காம நிகரான கவிஞைதியே தீபாலடங்காத போல் வீர கயம் என்ன சிசுபாலனே. தர்மராஜா, இந்த சபையை உற்று நோக்கினாயா? இந்த சபையை உற்று நோக்குகிற பொழுது பூபாலரவயத்தை ஒரு பூஜை புறம் காணில் வாழ். இந்த சபையிலே எத்தனை பேர் வந்திருக்கின்றார்கள்? ராஜாக்கள், அதிரதன், மகாரதன், சமரதன், அர்த்தரதன், ராஜா, இளவரசன், மகாராஜா என்று எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறார்கள்? 7 நாள் ராஜசூயாகம் செய்து சாம்ராஜ் சக்கரவர்த்தி பட்டம் பெற்ற தர்மராஜா முதல் தாம்பலத்தை இந்த யாக மண்டபத்திலே வழங்க வேண்டும் என்றால் இந்த முதல் தாம்பலத்தை யாருக்கு வழங்கி இருக்கணும்? முதல் தாம்பலத்தை யாருக்கு வழங்கி இருக்கணும்? இந்த சபையை நீ உற்று நோக்கலையா? சூரன் குலத்தோர், குபேரன் குலத்தோர், சுடர் பாவக பேரன் குலத்தோர், சூரன் குலத்தோர், குபேரன் குலத்தோர், சுடர் பாகவ பேரன் குலத்தோர் முதலோர்கள் இருந்தார்கள். பெயர் பெற்ற பேர் வீரம் கோலோ, பாதிசாரும் கோலோ, செல்லமிச்சம் கோலோ, பூரம்புராசி பூக்குவி என்று முதுவோர்கள் பொதுவோர்கள் கோலோ. சூரன் குலத்தோர், குபேரன் குலத்தோர், சுடர் பாவக பேரன் குலத்தோர். சபையை உற்று நோக்கினாயா? சூரிய குலத்து ராஜாக்கள், சந்திர குலத்து ராஜாக்கள், அக்னி குலத்து ராஜாக்கள் என்று முக்குலத்து ராஜாக்கள் இந்த சபையிலே வீற்றிருக்கின்றார்கள். இந்த முதல் தாம்பலத்தை வணங்குவதற்கும் பெறுவதற்கும் தகுதியானவர்கள் இந்த 3 குலத்தை சேர்ந்த ராஜாக்களை. இந்த முக்குலத்து ராஜாக்கள் இந்த சபையில இருக்கின்ற பொழுது இவர்களுக்கெல்லாம் முதல் தாம்பலத்தை வணங்காமல் காடு காடாக சிறுவர்களோடு சேர்ந்து மாடு வைத்த இந்த இடைக்குளத்திலே வந்து சேர்ந்த இந்த இடையினக்கா முதல் தாம்பூலம் 1 விரலொட்டி என்றான் கண்ணை. இந்த மடையனுக்கா தாம்பூலம் 2, இந்த வெண்ணத்திரடிக்கா தாம்பூலம் 3, இந்த கருமுஞ்சு கண்ணனுக்கா தாம்பூலம் 4. இவ என்ன சிறந்தே வீரனா தீரனா? தர்மராஜா, இந்த தாம்பூலத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார் யார் என்று உனக்கு தெரியுமா? இந்த ராஜசூய யாகத்தினுடைய தாம்பூலத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் ஆசிரியர்கள், தகுதியானவர்கள். குரு துரோணாச்சாரி இருக்கிறாரு, அவரு கொடுத்துருக்கலாம்ல இந்த தாம்பூலத்தை. வயதிலே மூத்த பீஷ்மாச்சாரி சத்தியவிரதன் இருக்கிறார், காங்கேயன் இருக்கிறார், கங்கை மைந்தன் இருக்கிறார், அவர் கொடுத்துருக்கலாமே. வாரி கொடுக்கின்ற வில்லல் தார வீரன் கர்ணன் இருக்கிறார், அவரு கொடுத்திருக்கலாமே இந்த தாம்பூலத்தை. சிறந்த வீரன், ஆட்சி செய்வதிலே வல்லமை படைத்த துரியோதனன் கொடுத்திருக்கலாமே. சிறந்த அறிவாளி அஸ்வத்தாமனை கொடுத்திருக்கலாமே. ஆச்சாரியார் உங்களுடைய கிருபாச்சாரி கொடுத்திருக்கலாமே. எப்பேற்பட்ட நிகரற்ற ராஜாக்கள், நிகரற்ற வீரர்கள், நிகரற்ற அறிவால் நிறைந்திருக்கின்ற அந்த சபையிலே இந்த மாய கண்ணை, இந்த திருட்டு கண்ணை, இந்த பாம்பு மேல நாட்டி ஆடின இந்த கண்ணை வீரனா தீரனா சூரனா ஆசிரியனா ஆச்சாரியனா என்ன தகுதி இருக்குது இவனுக்கு முதல் தாம்பூலத்தை நீ கொடுக்குற? முதல் தாம்பூலத்தை இவன் பெறுவதற்கு என்ன தகுதி பெற்றவன்? என்னுடைய மாமனாராக விளங்கக்கூடிய சராசந்தனிடத்திலே 18 முறை தோற்று ஓடியவன், வடமதுரை விட்டு துவாரகைக்கு போனவன். அவரோடு வெற்றி பெற முடியாமல் இந்த தடிப்பையில் பீமனை வைத்து அவனை 2 கிடித்து போடும்படி சூழ்ச்சி செய்து சாகடித்தவன். இவன் வீரனா தீரனா சூரனா? யார் இவன்? இவனுக்கு எதுக்கு நீ முதல் தாம்பூலத்தை தருகிறாய்? ஒரு காக்காய்க்காக 3 அன்னங்களை படித்தது போல இந்த மாயக்கண்ணனுக்காக எங்களை எல்லாம் பகைத்து கொண்டாய் தர்மராஜா. நீ கொடுக்கறன்றதுல கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா நீ யாருக்கு பிள்ளையா வந்து பிறந்த? எவனுக்கு தானே. தர்மனுக்கா? தர்மராஜா, நீ என்ன பாண்டுகா பிள்ளையா பிறந்த? எவனுக்கு பிறந்தவன் தானே. இந்த பீஷ்மே கங்கா தேவிக்கு பிள்ளையா பிறந்தவன். நதி உருவாகிற இடம் உயர்ந்த இடம், விழுந்து பாயிற இடம் பள்ளம் தானே. அதனாலதான் இந்த பீஷ்ம இந்த கண்ணனுக்கு தாம்பூலத்தை கொடுக்க சொன்னான். இந்த வேதவியாசன் யாருக்கு பிள்ளையா பிறந்தான்? மீனவ பெண்ணுக்கு பிறந்தான். மீன் வயிற்றில வந்து பிறந்தே மச்சகந்தி பரிமளகந்தி யோசனகந்திக்கு பிள்ளையா பிறந்தான். அதுதான் இந்த மாயக்கண்ணனுக்கு தாம்பூலத்தை கொடுக்கணும்னு சொன்னான். இந்த மாயக்கண்ணன் மட்டும் சாதாரண ஆளா? பிறந்த உடனே தாயையும் தந்தையும் வணங்கும்படி செய்தான்.
கஞ்சனன மாமனுடன் காலை அமர் செய்தான் அமர் செய்தான் மஞ்சனையால் அமரும் தனை மலைத்தான் தஞ்சமென மருதமரில் தாழ்த்தானே விஞ்சனி விஞ்ச விறகில் உரிய மேதினி கஞ்சனன மாமனுடன் காலை அமர் செய்தான் வஞ்சனையினால் அமரும் எத்தனை மலைந்தான் தஞ்சமெனவே மறு தமரினோடு தானே மிஞ்சிய வீரேகால் உரிய மேதினி புறந்தான் தாய் மாமனாக விளங்கக்கூடிய கம்சனையே கொண்டவன் இந்த திருட்டு கண்ண இந்த மாயக்கண்ண இந்த கோகுல கண்ண பெண்களுக்கு முன்னாடி சுற்றினவே பெண்களுடைய மையை எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கொண்டு பெண்களுடனே விளையாடி பெண்களுடனே சிரித்து பெண்களுடைய பழகி மான கற்றவையவே பகவான் எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கணும் வேனல் விட்டு எண்ணிக்கிறாராம் 60 ஆகியது இது வரையும் தென்னது பார்த்தான் பீமன் ஏய் சிசுபாலா என்னடா எங்க மாமாவை தரவை அப்படி பேசுறேன் கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைக்கிறியா இதோ வருகிறேன் பாடா உன்னோடு சண்டைக்கு என்றான் பீமசேனன் சிசுபாலனை பார்த்து பீஷ்மாச்சாரி சொன்னார் தண்டி பையல இல்ல தாத்தா மாமா அவன் எப்படி எல்லாம் பேசுறான் அவர் என்னவோ விரல் விட்டு எண்ணிக்கிறாரு அவர் விஷயமா தான் எண்ணிக்கிறார் நீ உட்கார்றா விஷயம் இல்லாம என்னல விஷயத்தோட தான் எண்ணிக்கிறார் நீ உட்காரு இல்லே தாத்தா இந்த சிசுபாலனை ஒரு கை பாப்பா இப்ப உட்கார போறியா இல்லையா தாத்தா அவரு தெரியாம தான் எண்ணிக்கிறாரா அவருக்கு எல்லாம் தெரியும் உன்னால ஒன்னும் செய்ய முடியாது உட்கார் இந்த கண்ணனுக்கு சின்ன வயசுல பூதனை என்ற பெண்ணு பாது கொடுக்க வந்தா அவளை சாவச்சிட்டாயுமே கன்று குட்டியை தூக்கி விழா மரத்தின் மீது வீசியவையுமே இவனுக்கா தாம்பூலம் இந்த யசோதை இவனை உரல்ல கட்டி போட்டா பைத்தியக்கார மாதிரி இந்த உரலை இழுத்துன்னு போய் பின்னாடி இருக்கிற மருது மேல மோதனமா இவனுக்கா தாம்பூலம் அங்கே ஒரு மடுவில பந்து விழுந்த போது அந்த பந்தை எடுக்கிறதுக்கு சென்றவன் அந்த பாம்பு மேல நின்று நாட்டி ஆடினா இவனுக்கா தாம்பூலம் பெண்கள்லாம் யமுனா நதியில குளிக்கிற போது ஆடைகள்லாம் கொண்டு போய் புன்னை மரத்துல மறைத்து வைத்த இந்த திருடனுக்கா தாம்பூலம் இப்படி இந்த சுபால பேசுறான் 100 இந்த அற்புதமான சமயத்தில் இன்றைய தின உபயதாரராக திகழக்கூடிய 30 ஆண்டுகளாக அவர்களுடைய முன்னோர் காலத்திலிருந்து இளையராதே அவர்களுடைய தாத்தா முப்பாட்டன் காலத்திலே இருந்து அவங்க தாத்தா காலத்திலிருந்து இந்த உபயத்தை பாரத விழா தென்கடப்பந்தாங்களில் நிகழ்த்துகிற பொழுதெல்லாம் விடாது இந்த விழாவை சிறப்போடு இன்று ஒரு நாள் செலவு மொத்தம் இவங்களுக்கு தான் காலை அபிஷேகம் முதல் கொண்டே பாரத சொற்பொழிவு நாடகம் உற்சவம் அனைத்து உபயத்தையும் காலமாக 30 ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகின்றேன் உயர் திருவாளர் திரு தண்டே திரு அரிநாயுடு குடும்பத்தினர் திருக்கோயில் 10 சென்னை ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்கள் சார்பாக பிரசங்க நல்லதுங்க ஐயா பிரசங்கியாருக்கு 500 ரூபாய் இசையாருக்கு 200 ரூபாய் பம்பைக்கு 100 ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள் எந்த உபயதாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா பாரதம் ஆரம்பிச்சதுலேருந்து உட்கார்ந்துக்கிறாரு பாருங்க எந்த உபயதாரும் இப்படி பாரதத்தில் உட்காரல ஐயா நேரத்தை ஒதுக்கி வைத்து இன்று அவருடைய விழாவை நம்ம சிறப்பிக்கணும் நாம அவர்களுக்கு நாம இப்போ இவங்கெல்லாம் கேட்கும்போது எங்களெல்லாம் உற்சாகமாக இருக்குது இல்லையா பாரதம் சொல்கிறதுக்கு அதுபோல் இந்த விழாவை ஆரம்பித்ததிலிருந்து மிக சிறப்பாக உபயதாரர் அவர்கள் அமர்ந்து கொண்டு இந்த விழாவை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த அவரும் உட்கார்ந்துக்கிறாரு அவங்க வீட்டு அம்மா எல்லாருமே அமர்ந்து கொண்டிருக்கிறார் பெரிய விஷயம் அதனாலே அவருடைய குடும்பங்கள் எல்லா வகையான வளமும் நலமும் யோகமும் பெற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டே உபயத்தையும் வழங்கி இந்த விழாவை சிறப்பித்த அவர்களுக்கு எல்லாம் அல்ல திரௌபதி அம்மனுடைய அருளாலும் பாஞ்சாலி அன்னையனுடைய அருளாலும் யாதொரு குறையுமின்றி இனிவரும் காலங்களிலும் இது போன்ற உபயத்தை சிறப்பாக செய்வதற்குண்டான செல்வத்தையும் வளத்தையும்
திரௌபதி அம்மன் வாரி வழங்க வேண்டும் என்று அம்பாளையும் கண்ணையம்பெருமான் திருவடிகளையும் பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொண்டு, கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்புணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோடாத கோலமோர் துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யரின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாடி அருதுயிரும் ஆயனது தங்கையே ஆதிகட ஊரின் வாழ்வே அமுதீசர் உருவாக மகளாத சுகபாணி அருள்வாய் பாஞ்சாலி உமையே. அம்பாளுடைய அருளாலே எல்லா வகையான வளத்தையும் உயர் திருவாளர் திரு அரியநாயுடு ஐயா அவர்களுடைய குடும்பத்திற்கு வாழி வழங்க வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்தனை செய்து வேண்டுகிறோம். அவர்களுக்கு இன்னொரு முறை கரவொலி கொடுங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு நம் கிராமத்தின் சார்பாக அவர்களுக்கு அவருடைய குடும்பத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய இரவு நாடகமும் ஐயா அவருடைய உபயத்தில் தான் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, கண்ணையம்பெருமானை இவ்வளோ வார்த்தை பேசுகிறார் சிசுபாலம். பகவான் வந்து விரல் விட்டு எண்ணுகிறார். 100 படைக்கு மேல போனது. இப்பொழுது பகவான் பாகிறார் சிசுபாலனை. சிசுபாலா எழுந்துரு, சிசுபாலா எழுந்துரு, நீ நானும் என்னிடத்துல வீரம் இருக்குதா தீரம் இருக்குதான்னு கேட்டல்ல. வீரம் படைத்தவர் தீரம் படைத்தவர் தான் இந்த தாம்பூலத்தை வாங்கறதுக்கு தகுதியானவன்னு சொன்னார் இல்லையா? வா, நீ நான் சண்டை போடலான்னு நினைக்கிறேன். அப்பொழுது சிசுபாலன் சொன்னான், இந்த யாகத்தில் இருப்பவர்களே, இது கூட நடிப்பு இந்த கண்ணனுடையது. இது எல்லாம் வீரமா பேசினா இவனை வீரன்னு நான் நினைக்கிறான். மாயக்கண்ணா எழுந்து வா, உன்னோட சண்டை போடுகிறேன். எழுந்தவான்னு சொன்ன உடனே 100க்கு மேல போனது பிழை. 110 வார்த்தை பகவான பேசிட்டான். தாய் மாமனையே சாவற்றவன் இந்த கண்ணை, இவனுக்கா தாம்பூலம். 16 பெண்ணை மணந்து கொண்டவன் இந்த கண்ணன், இவனுக்கா முதல் தாம்பூலம். இவன் வீரனா தீரனா சூரனா ஆச்சாரியனா ஆசிரியனா, இவனுக்கு என்ன தகுதி இருக்குது இந்த தாம்பூலத்தை வாங்கறதுக்கு? இவனுக்கா முதல் தாம்பூலம் என்று சொல்லுகிற பொழுது பகவான் பொங்கி எழுந்தார். சுபாலன் வருகிறார். 2 பேரும் சண்டை போடுறாங்க. ராஜசூய யாக மண்டபத்தில் வேடிக்கை பார்க்கறாங்க. 15 நாள் சண்டை போடுறாங்க. ராஜசூய யாகம் நடந்தது 7 நாள். இவங்க சண்டை போடுறது 15 நாள் சண்டை போடுறாங்க. அந்த யாக மண்டபத்திலே எல்லாரும் அப்படியே அசையாம நின்று பார்க்கறாங்க. வாள் சண்டை, வாள் எடுத்து சண்டை போடுறாங்க. கண்ணனும் சிசுபாலனும் சண்டை போடுகின்ற பொழுது தேரோடு தேர் மோத, காலோடு கால் மோத, ஆளோடு ஆள் மோத, வாளோடு வால் மோத, குதிரையோடு குதிரை மோத, யானையோடு யானை மோத, பாகனோடு பாகன் மோத, கண்ணனோடு சிசுபாலன் மோதை. போர் 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 என்று கர்ஜனை செய்து ராஜசூயாக மண்டபத்திலே அதிபயங்கரமாக சண்டையிடுகின்றார்கள். அப்படி சண்டையிடுகின்ற பொழுது வெஞ்சினம் முடுக ஒருவருக்கொருவர் வெள்ளலும் தோற்றலும் இன்றி வஞ்சினம் உரை செய்து உள்ளமும் மெய்யும் வாகை போதரங்களும் பூரித்து என்கினர் என்னமை போல் இணைந்த பில் இனி வான் ஏற்றுதல் கடன் என கருதி கஞ்சனை முறைத்தோர் இவன் முடி தலைமேல் கதிர்மணி திகிரி ஏவினானே. வெஞ்சினம் முடுக ஒருவருக்கொருவர் வெள்ளலகும் தோற்றலுமின்றி மாகி பூதரங்களும் பூரித்து யார் வெற்றி பெற்றாங்க யார் தோல்வி அடைந்தாங்க என்றே சொல்ல முடியல. அப்படி 2 பேர் தேரை சாப்பிடுங்க, எட்டி சாப்பிடுங்க, குடும்பா குடுங்க உள்ள. வெஞ்சினம் முடுக ஒருவருக்கொருவர் யார் வெற்றி பெற்றாங்க யார் தோல்வி அடைந்தாங்கன்னே சொல்ல முடியல. அப்படி 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்படி 2 பேரும் சண்டை போடுகிற பொழுது எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க. 15 நாள் பயங்கர சண்டை. பகவான் நாராயண மருந்தான் குழந்தை கற்பூரி ஏத்துராஜா. சேதி மன்னவன் முடியினை நடியோன் திகிரி சென்று அறிந்திட ஒரு பொன் செய்தி மன்னவன் தன் முடியினை நடியோன் திகிரி சென்றறிந்திட ஒரு போர் சோதி மன்று அவன் தன் உடலில் நின்று எழுந்தே
சுடரையும் பிளந்து போல் மீண்டி மாதிரம் அனைத்தும் ஒளியுற விளங்கி மண் அருள் தருள் பதம் அடைய வேதிய முதலோர் யாவரும் வேள்வி பேர் அவை வேந்தர் கண்டார். சேதி மன்னவன் முடியினை திகிரி சென்று அறிந்திட ஒரு பொன் ஜோதி மற்றே உடனே நின்றே எழுந்தே பகவானாக விளங்கக்கூடிய நாராயணன் 15 நாள் சண்டையிட்டார். 15 நாள் சண்டையிட்டு வெற்றி தோல்வி யாருக்கென்று தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தமானது பகவான் பார்த்தார். இதற்கு மேலும் இந்த ராயசோயாக மண்டபத்திலே இருப்பவரை காக்க வைக்க கூடாது என்ற நாராயணன் அவருடைய திருக்கரத்தில் இருக்கின்ற சுதர்சன சக்கரத்தை எடுத்து கரகர 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 கரகரவென்று சுழற்றி சுதர்சன சக்கரத்தை எடுத்து கரகரவென்று சுழற்றி இந்த சிசுபாலனுடைய கழுத்துக்கு நேரா அனுப்பினார். அது நேரா வந்து சிசுபாலனுடைய கழுத்தை அறுத்தது. நெடியோன் ஜோதி மற்றே அவன் உடலில் நின்று எழுந்தே சுடரையும் பிளந்து அவ உடம்புல இருந்து ஒரு ஜோதியானது எழுந்தது. நேர ஆகாயத்தில் சுடரை பிளந்து மறுபடியும் மண்ணுலகத்துக்கு வந்து பகவானை மும்முறை வலம் வந்து அதற்கு பிறகு விண்ணுலகத்தை போய் சேருகிறது. அதோடு இன்னொரு ஜோதியும் சேர்ந்தது. கம்சன் ஏற்கனவே கண்ணனுடைய திருக்கரத்தாலே கிருஷ்ண லீலாவின் பொழுது பகவான் வந்து கம்சனை சாகடித்தார். சிசுபாலன் துணைவன் வரட்டும் என்று இவ்வளவு நாள் அவன் மேல் உலகத்துக்கு போகாம இருந்தான். இப்ப சிசுபாலனுடைய உடம்புல இருந்த ஜோதி எழுந்த உடனே அந்த ஜோதியை வந்து சென்று இறந்த ஜோதியை பகவானை சுற்றி வலம் வந்து வைகுந்த பதவியை சென்று அடைகிறது. ஸ்ரீமதே ராதாரமண கோவிந்தா கோவிந்தா ஆச்சனேயமனத கோவிந்தா கோவிந்தா சர்வத்திர நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. வைகுந்த பதவி அடைகிறது. பகவானுடைய சுதர்சன சக்கரம் போய் ஆகாய கங்கையில நீராடி கண்ணன் திருக்கரத்துல வந்து அமர்ந்தது. இந்த இடத்துல பகவான் என்ன தெரியுமா தரிசனம் தராரு? இங்கே 4 திருக்கரத்தோடு சம்ஹார மூர்த்தி தரிசனம். சிசுபாலனை கொல்லுகிற பொழுது கோபத்தோடு அவனை கொல்லக்கூடிய சம்ஹார மூர்த்தி தரிசனம் கொடுத்தார். இங்கேயும் அவர் கொடுக்கிற தரிசனத்தை எல்லாரும் பார்த்தாங்க. ராயசோ யாகத்துல எல்லாரும் இங்க அவர் தருகிற தரிசனத்தை எல்லாரும் பார்த்தார்கள். கொடுமைகளை அழிக்கின்ற அதர்மத்தை அழிக்கின்ற சம்ஹார மூர்த்தியாக சுதர்சன சக்கரத்தோடு அவர் தரிசனம் வழங்கியதை எல்லாரும் பார்த்தாங்க. எல்லாரும் வணங்கினாங்க பகவான. அர்ஜுனை வியாசரிடத்துல கேட்டான், தாத்தா இந்த சிசுபாலன் கண்ணனுக்கு எதிரி தானே, ஏன் அவன் உடம்புல இருந்து எழுந்த ஜோதி போய் பகவான 3 முறை வல்ல வந்ததே, அதுக்கு என்ன காரணம்? கூட இன்னொரு ஜோதி போய் வல்ல வருதே, அதுக்கு என்ன காரணம்? வியாசர் சொன்னாரே, அர்ஜுனா ராயசூயாக மண்டபத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கொள்ளுங்க. இந்த பிரிவில தான் இவங்க பகவானுக்கு எதிரி. போன பிரிவில் இவங்க யார் தெரியுமா? துவாரே பாலகர்கள் வைகுந்தத்திலே ஜெயன் கம்சன் விஜயன் சிசுபாலன். ஜெயனோ விஜயனோ பெருமாள் ஒரு நாள் சொல்றார், நான் உள்ள போய் ஓய்வெடுக்க போறேன், யாரையும் உள்ள விடாதீங்கன்னு போய் உள்ள போய் படுத்துக்கிறார். வாயில் கதவுகளை மூடினாங்க, வைகுந்த வாசலுடைய கதவுகளை. தூர்வாசர் வந்தார், நான் பெருமாளை பார்க்கணும். இவங்க 2 பேரும் சொன்னாங்க, பெருமாள் வந்து யாரையும் உள்ள விட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு, உங்களை உள்ள அனுப்ப முடியாது, நீங்க திரும்பி போயிட்டு வரலாம். பெருமாள் சொன்னாதான் நாங்க கதவு திறப்போம். நான் யார் தெரியுமா? சாமி, நீங்க யாரா இருந்தா எங்களுக்கு என்ன சாமி, நாங்க பெருமாளுக்கு தான் வேலைக்காரனே தவிர உனக்கு வேலைக்காரன் இல்லை. எங்க சாமி சொன்னா கதவு திறப்போம், எங்க சாமி சொன்னா கதவை மூடுவோம். இப்ப எங்க சாமி சொன்னாதான் கதவை திறப்போம். பெருமாளை காண வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். சுவாமியினுடைய தரிசனத்திற்கு தடை செய்த நீங்க 2 பேரும் இந்த பதவியை இழந்து இப்பொழுதே மண்ணுலகத்துல போய் பிறவி எடுங்க. பிடி சாபன்னு சாபம் கொடுத்தார்.
உடனே அவங்க 2 பேரும் பெருமாள் பாதத்தில் விழுந்து வணங்கினாங்க. நாராயணா, நீங்க தானே யாரையும் உள்ள விட வேண்டாம், கதவை சாத்தி வைன்னு சொன்னீங்க, போய் விடங்க போறேன்னு சொன்னீங்க. அதனால தானே சுவாமி நாங்களும் கதவை தாள் போட்டு வைத்திருந்தோம், இவருக்கு வழி விடலை. எங்களை உங்களை விட்டு பிரிய சொல்றாங்களே, எப்படி நாராயணா? பெருமாள் சொன்னாரே, துர்வாச மகர்ஷி, நான் இவர்களுக்கு சொன்னதுனாலதான் உங்களை அவர்கள் உள்ளே விடலை. எனக்காக நீங்க கொடுத்த சாபத்தை மாற்றுங்க. சரி பெருமாளே, பக்தனா 7 பிறவி பெருமாள் கோயில் இருக்கிற திவ்ய தேசத்துல பிறந்து நந்தவனம் அமைத்து மலர்களை பறித்து மாலை தொடுத்து அன்றாடம் பெருமாள் கோயிலை தூய்மை செய்து விளக்கேற்றி மெழுகி சுவாமிக்கு பூஜை செய்து கொண்டு பூமாலை சாத்தி கொண்டு இப்படியே பெருமாள் பக்தனா பிறவி எடுக்கிறதா ஒரு யுகத்துக்கு ஒரு பிறவின்னு 7 பிறவி எடுக்கணும். எதிரியா பிறப்பதாயின் 3 பிறவி. 7 பிறவி வேணுமா 3 பிறவி வேணுமா? 2 பேரும் பார்த்தாங்க, நாராயணா, நாங்க உங்க பக்தனா பிறந்து கூட ஒரு யுகத்துக்கு ஒரு பிறவின்னு 7 பிறவி எங்களுக்கு வேண்டாம், எதிரியா 3 பிறவி போதும். உங்களையே எதிர்த்து உங்களுடைய கருத்தாலேயே மாழ்வதையே நாங்க பெருமையா நினைக்கிறோம். உங்களுக்கு எதிரியா 3 பிறவி போதும், எங்களால உங்களை பிரிந்து 7 பிறவி இருக்க முடியாது. அப்படியே ஆகட்டும் வர கொடுத்தார். அந்த வகையிலே கிரேதா யுகத்திலே ஜெயன் இரண்யனா பிறந்தான். விஜயன் இரண்யாட்சதனா பிறந்தான். இரண்யனை பெருமாள் தூணிலே வந்து பிரகலாதனை கேட்கிறான். இந்த இரண்ய கேட்கிறான், டேய் பிரகலாதா, மாறி தூண்ல இருக்கிறான், துருமுல இருக்கிறான்னு சொல்றேன், இந்த தூண்ல இருக்கிறான் மாறி, இந்த தூணில் இருப்பான உந்தனரே, ஈதல்லவோ ஆண் பிள்ளை தனம் சரி சரி, இரு விழிகளில் கண்ணல் பெருகிட கோபம் தருகிற மட சிறுவனே, இந்த தூணில் இருப்பானா உந்தனரே. வாரிங்க இருப்பானடா, உன்னுடைய பகவான் நாராயண இந்த தூணிலே இருப்பாரா? நீ சொல்லுகிறாயே அந்த கோவிந்தன் இந்த தூண்ல இருப்பாரான்னு சொல்லுகிற பொழுது அந்த தூண்ல இருந்து உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யு மிருத்யு நமாமிகாம் என்று சுவாதி நட்சத்திரத்திலே பிரதோஷ வேளையிலே தூணிலே இருந்து நரசிம்மர் வந்தார். அவர் வந்து உதித்த நட்சத்திரம் சுவாதி, உதித்தது பிரதோஷ வேளையிலே. மாலை 4லிருந்து 6 வரைக்கும் தான் நேரம் பிரதோஷ வேலை. அதனாலதான் அந்த இரண்யருடைய அந்த வரலாறு ஒரு 5 நிமிஷம் சொல்லலான்னு இப்ப சொல்றேன். ஏன்னா இந்த நேரத்துல தான் அவர் வந்து உதிக்கிறார். இன்னைக்கு பிரதோஷமா இருக்கிறதுனாலாம் அப்படியே சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன். சரி, அதனால இன்னைக்கு சொல்றதும் புண்ணியம், கேட்கறதும் புண்ணியன்றதுனால சொல்றேன். இரண்யனை பெருமாளாக விளங்கக்கூடிய நாராயண தூண்ல இருந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்தார். நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்து அரண்மனைக்குள்ளேயும் இல்லாமல் வெளியே இல்லாம வாசற்படியில் ஆகாயத்தில் இல்லாம மண்ணல் இல்லாம மடி மேல ஆயுதங்கள் எதுவும் இல்லாம கூர்நக கரங்களால அவன் குடலை எடுத்து வயிற்றை கடித்து குடல் எடுத்து மலையை போட்டுனார். இரண்யாட்சதனை சுவாமி வந்து பன்றி வடி எடுத்து கொன்றார். இது கிரேதாயுகம். திரேதாயுகத்திலே ஜெய ராவணனா பிறந்தான், விஜயே கும்பகர்ணனா பிறந்தான். பகவான் ராமாவதாரம் எடுத்து 2 பேரையும் கொன்றார். துவாபர யுகத்திலே ஜெயன் கம்சனா பிறந்தான், விஜய சுபாலனா பிறந்தான். பகவான் கண்ணனாக வந்து பிறந்து 2 பேரையும் கொன்றார். இதோடு இவர்களுக்கு இவங்க சாபம் நிவர்த்தி அடைந்து வைகுந்த பதவி அடைந்தார்கள். அது பாருங்கன்னு சொன்ன உடனே 2 பேரும் கையெடுத்து கும்பிட்டார்கள். சரி தாத்தா, இந்த விரல் விட்டு என்னாரு, இதுக்கு என்ன காரணம்? துவாரபாலர்கள் சாபத்தினால வந்து பிறந்தாங்க, துர்வாசர் சாபத்தினால வந்து பிறந்தவங்க சாபம் அடைந்து பின்னலகம் போய் வைகுந்த பதவி அடைந்தார்கள். அதனாலதான் 2 ஜோதிகளாக பகவானை வலம் வந்ததுன்னு சொன்னீர்களே நாராயணா. கோவிந்தா முகுந்தா கோபாலா, எம்பெருமானை இந்த விரல் வெட்ட எண்ணினாரே, அதற்கு என்ன காரணம்? அதுக்கும் காரணம் இருக்குது.
இந்த சிசுபாலன் கண்ணனுடைய சொந்த அத்தை மகன் சிசுபாலன். அவங்க அத்தை பேரு கண்ணனுடைய அத்தை பெயர் சாத்துவதை, அவங்க மாமா பேரு தமகோஷன். சேதி நாட்டு மன்னன். இவங்களுக்கு நீண்ட காலமா குழந்தை இல்லை. ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. நீண்ட காலம் கழித்து குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு நெத்தியில் ஒரு கண்ணு, 3 கண்ணுக்குது, 4 கை. இத மகாராஜா இடத்துல காட்டின உடனே மகாராஜா சொன்னாரு, இது என்ன இவ்வளவு விகாரமா இருக்குது, இந்த குழந்தைய தூக்கி வெளியே போட்டிருக்கோம். அரண்மனை மதில் சுவருக்கு வெளியே போடுங்க, கடல்ல வீசுங்க. ஆகாயவாணி சொன்னால், வேண்டாம் தமகோஷா, உனக்கு பிறந்த குழந்தை சிறந்த வீரன் தீரன். அவன் சிறந்த தீரனாய் விளங்குவான், வீரனாய் விளங்குவான். அவனை ஒன்றும் செய்து விடாதே. எவனுடைய கரத்தாலே இவனுக்கு மரணம் வருமோ அவனுடைய மடியில உட்காரும் போது அதிகப்படியான கண்ணும் கையும் மறைஞ்சிடும். இப்போ வரவங்க எல்லார் மடியிலையும் குழந்தைய உட்கார வைக்கிறாங்க, கண்ணும் கையும் மறையல. ஒரு நாள் கண்ணனும் பலராமனும் வந்தாங்க. பலராமன் மடியில குழந்தைய உட்கார வைத்தார்கள். அதிகப்படியான கண்ணும் கையும் மறையலை. சாத்துவதை என்ன பண்ணா, கண்ணா என் குழந்தைய படிடான்னு உன் மருமகனை படிடான்னு அவர் மடியில உட்கார வைத்தான். அதிகப்படியான கையும் அதிகப்படியான கண்ணும் மறைந்து போனது. பார்த்தார் பகவான். சாத்துவதையும் பார்த்தால், கண்ணா என் குழந்தைய நீதான் சாகடிக்க போறிய, என் குழந்தைய சாகச்சுடாதரா, விட்டுறா. யாரு மடியில உட்காரும் போது கண்ணும் கையும் மறையலே. உன் மடியில உட்கார வைத்த பொழுது கண்ணும் கையும் மறைந்தது. ஆகாயவாணி சொன்னால், எவனால இவனுக்கு மரணம் வருமோ அவன் மடியில உட்காரும் பொழுது கண்ணும் கையும் மறைந்து விடும் என்று சொன்னான். உன் மடியில அமர்ந்த உடனே கண்ணும் கையும் மறைந்ததே. என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாதடா. அத்தை, குழந்தைய சாகடிக்க நான் நினைக்க மாட்டேன், சாகடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்றா. அத்தை, உங்களுக்காக 100 பிழை பொறுப்பேன், சத்தியம் பண்றேன். 100 வார்த்தை என்ன அவன் திட்டுற வரைக்கும் பொறுமையா இருப்பேன். 100 தவறு அவன் செய்யற வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன். 100 வார்த்தைக்கு மேல என்ன திட்டினா, 100 தவறுக்கு மேல என்ன அவன் செய்தா, அவன் கழுத்துல அவன் தலை இருக்காது, இந்த சக்கரத்தை விட்டு அறுத்துருவேன். சரிதானே? என்ன கோபாலா, என்னடா சொல்லுகிறாய்? அத்தை, உனக்காக நான் 100 வார்த்தை அவன் திட்டுற வரைக்கும் பொறுமையா இருப்பேன்னு சொன்னல, அதை புரிஞ்சுக்கோ. சத்தியம் செய்தா. இப்ப வியாசர் சொல்ற, ருக்குமணியாலே சிசுபாலனுக்கும் கண்ணனுக்கும் விரோதம், அத்தைக்கு செய்து கொடுத்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு கண்ணனானவன் 100 வார்த்தைகள் சிசுபாலன் திட்டுகிற வரையிலும் பொறுமையா இருந்தார். 100 தவறை அவன் செய்கிற வரைக்கும் பொறுமையா இருந்தார். 100க்கு மேல போன உடனே அவருடைய மனம் பொறுக்கல. அத்தைக்கு செய்திய சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருந்த பகவான் கரத்துல இருக்கிற சுதர்சன சக்கரத்தை விடுத்து அவன் கழுத்தா இருப்பாரு. இப்ப இந்த கதையை சொன்னாரு வியாசர். இப்போ 2 ஜோதி வளம் வந்ததுக்கு என்ன காரணம் எல்லாருக்கும் புரிஞ்சது. விரல் விட்டு எதுக்கு 100 முறை திட்டுற வரைக்கும் அவன் அமைதியா இருந்தார் பகவான்றதுக்கும் எல்லாருக்கும் விளக்கம் தெரிஞ்சுது. அங்க இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் முதல் தாம்பலத்தை கண்ணனுக்கு கொடுத்து அனுப்பினார் தர்மராஜா. வந்தவருக்கெல்லாம் தாம்பூலத்தை வழங்குகிறார், வந்தவர்களெல்லாம் தாம்பூலம் கொடுக்கிறார். அப்போ முகம் வாடி இருக்குது தர்மர் முகம். வியாசர் பார்த்தார், என்ன தர்மா முகம் வாடி போயிருக்குது. தாத்தா, என்ன தர்மா அழுகிறாய்? சாம்ராட் சக்கரவர்த்தின்னு பட்டம் பெற்றிருக்கிற நீ அழலாமா? 7 நாள் ராஜசூய வேள்வி செய்து சக்கரவர்த்தி பட்டத்தை பெற்றுவிட்டா என்ன உனக்கு குறை? தாத்தா, சாம்ராட் சக்கரவர்த்தி என்று என்னை எல்லாரும் சொன்னாலும் இந்த உலகம் என்ன சொல்லும்? கண்ணனுக்கும் சிசுபாலனுக்கும் ஆகாது என்பது எல்லாருக்கும் தெரியும். 2 பேரையும் இந்த யாகத்துக்கு அழைத்து வேண்டுமென்றே கண்ணனுக்கு முதல் தாம்பூலத்தை தர்மம் கொடுத்து, இதனால சிசுபாலன் கோபம் அடைந்து தகாத வார்த்தையெல்லாம் கண்ணனை பேச கோபம் அடைந்த கண்ணன் சிசுபாலன் கழுத்து அறுத்துட்டாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த தர்மம் நடத்திய ராஜசூயாகன்னு எல்லாரும் சொல்லுவாங்களே தாத்தா. அதுக்கு தான் தாத்தா நான் வருத்தப்படுறேன். தர்மராஜா,
இந்த ஒரு ராஜா இறந்து போனதுக்கே நீ இவ்வளவு வருத்தப்படுறிய. உன்னால மகாபாரத போர் வரபோது இன்னும் ஒரு 5 நாள் கழித்து, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 5 நாள், வெள்ளிக்கிழமை தான் பாரத போர். இன்னும் 5 நாள் கழித்து இந்த தென்கடப்பந்தாங்கல உன்னால பாரத போர் வரபோது 18 அக்ரோனி சேனா சன்னியங்கள் வடிய போகிறார்கள். வாலேந்தியவர் வாலேந்தியரோடு, வில்லேந்தியர் வில்லேந்தியரோடு, குதிரை மேல் இருப்பவர் குதிரை மேல் இருப்பவரோடு, யானை யானையோடு மோத, தேர் தேரோடு மோத, ஆள் ஆளோடு மோத, பாகன் பாகனோடு மோத, ரத்த ஆறு பாய போகின்ற குருஷேத்திர பூமியிலே 18 அக்ரோனி சேனா சன்னியங்கள் மாலக்கூடிய மகாபாரத போர் உன்னால வரபோது. இந்த ஒரு ராஜா இறந்ததுக்கே வருத்தப்படுறிய. அத்தினி ராஜா உன்னால சாக போறானே, அதை நீ எப்படி ஏற்பாய்? என்ன தாத்தா சொல்றீங்க? பாரத போர் வரப்போகுதா? ஆமா, பாரத போர் வரப்போகுதுன்றதுக்கு முன்னோட்டம் தான் ராயசோ யாகத்திலேயே இப்போ உனக்கு காட்டின இந்த காட்சி. பகவான் சிசுபால கழுத்தாரு தானே, அந்த காட்சியை உனக்கு முன்னாடியே காட்டுறான். இதே மாதிரி எல்லா கழுத்தையும் வெள்ளிக்கிழமை அருகு போறோம் பாரத போர்லன்றத. இங்க ரத்த ஆறு பாஞ்சதில்ல, இதே மாதிரி குருஷேத்திர பூமியில ரத்த ஆறு பாய போகிறது என்பதை உனக்கு முன்னாடியே கடவுள் காட்டுறார். இந்த போரையும் அவன் தான் நடத்த போறான். தாத்தா, இதை தடுக்க வழி இல்லையா? வழியே கிடையாது. இதை ஏற்கக்கூடிய மனப்பக்குவத்தை நீ வளர்த்து, இதை ஏற்கக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். ஆனால் இதை தடுப்பதற்கு வழியே கிடையாது. இதை தடுக்கிறதுக்கு வழி கிடையாது. மரத்துல இருந்து பழம் விழறதுக்கு முன்னாடி தொரடு போட்டு அறுத்து பத்திரமா வச்சுக்கலாம். அது காம்பல இருந்து விழும்போது நெல்லு நெல்லுன்னா கூட அது நிக்குமா? நிக்காது. அது மாதிரி இது நடக்க போறத உன்னால தடுத்து நிறுத்த முடியாது. தாத்தா, அப்ப நான் என்ன தாத்தா செய்யறது? மனசை தேத்திக்கும். பாரத போர் உன்னால் வரப்போகிறது என்பதை மனதை தேற்றிக்கொள். உன் மனசையே தேற்றிக்கொள் என்றார் பகவான். கண்ணனை பற்றி வியாசர் சொல்றார். தாத்தா, இதை நான் எப்படி உணர்றது? சிவபெருமான் முகத்திலே சிவப்பு சாயத்தை தீட்டிக் கொண்டு தெற்கு திசை நோக்கி செல்லுவது போன்ற கனவு உனக்கு எப்ப வருகிறதோ, பூதகணங்கள் எல்லாம் முகத்திலே சிவப்பு சாயத்தை தீட்டிக் கொண்டு தெற்கு திசை நோக்கி செல்லுவது போன்ற கனவு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதிலிருந்தே உன்னுடைய வாழ்க்கையிலே விதியானது விளையாட ஆரம்பிக்கும். உன்னுடைய உற்றார் உறவினர் எதை சொன்னாலும் உடனே செய்தால் பாரத போர் 13 வருடம் கழித்து வரும். நீ செய்ய மாட்டேன் என்று மறுப்பாயானால் மறுத்த அடுத்த கணமே பாரத போர் வரும். ஆக பாரத போர் உன்னால் வருவது உறுதி. 13 வருடம் கழித்து வர வேண்டுமா, 13 வருஷத்துக்கு முன்னாடியே வரணுமான்றத நீ தான் முடிவு செய்யணும். உனக்கு அதில் ஒரு வாய்ப்பு. இப்பவே வர்றதா 13 வருஷம் கழித்து வர்றதான்ற முடிவை நீ எடுக்கலாம். கடவுள் அதை உனக்கு கொடுக்குறார் சுதந்திரமா. அந்த முடிவை நீ எடுக்கலாம். ஆனா பாரத போர் வர்றதை தடுக்கிற முடிவை உன்னால எடுக்க முடியாது. மனதை தேற்றிக்கும் என்று வியாச பெருமான் சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு காட்டை நோக்கி செல்லுகிறார். வந்தவருக்கெல்லாம் தாம்பலத்தை வழங்கினார் தர்மராஜா. எல்லாரும் தாம்பலத்தை வாங்கிட்டு புறப்படுறாங்க. பகவான் பாரத போர் வரும் என்று தாத்தா சொன்னாரே என்று சாம்ராட் சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை பெற்று ராஜசூய வேள்வி செய்து பாண்டு மகாராஜாவுக்கு முக்தியை வழங்கினாலும் மன கவலையோடு ஒரு பக்கம் அந்த சந்தோஷம், அப்பாவினுடைய ஆத்மா சாந்தி அடையக்கூடிய வழியை செய்துட்டோம், ராஜசூயாக அவருடைய விருப்பப்படி செய்துட்டோன்ற ஆத்ம திருப்தி இருந்தாலும் பாரத போர் நம்மால வரப்போகிறதே என்ற வேதனையோடு அரண்மனையை நோக்கி தர்மராஜா செல்லுகிறார். நீங்களும் உங்க வீட்டை நோக்கி சென்று வாருங்கள், நாங்களும் போய் வருகிறோம். நாளை பகடை துகில் பாரத சொற்பொழி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின உபயதார உயர் திருவாளர் திரு தண்டு அரியநாயுடு குடும்பத்தினர் திருக்கோயில் 10 சென்னை அவர்களுக்கும் பக்தவடிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.